ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக் எஃப்எஃபோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 3ல் என்ன பார்த்தோம்னா, நீங்கள் வந்து இந்த வீட்டிலே தங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் எல்லாம் வீட்டு ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பாங்க. தென் நீங்கள் வந்து ஒரு செயின் எடுத்திருப்பீங்க. அவர் வந்து கையும் களவும் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. உங்களுக்கும் ஜங்குக்கும் ஏதோ ஒரு வேவ்லென்த் செட் ஆகுது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. தென் ஜங்குக் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஜின் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஜங்குக் கொஞ்சம் மனசை கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அதுலேருந்து கண்டினியூஷனாக இதில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்டேடியா கதைக்குள்ளே போகலாம். ஏன் ஏன் இப்படி பேசுகிற? ஜங்குக் என்ன ஜங்குக் சொல்கிறான்? அப்போ வயன்கோ மேலே லவ் இல்லையா? ஷுங், இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜின்னும் கொஞ்சம் சேட் ஆகிட்டார் நீங்கள் இப்படி சொல்லவும். அதுக்கப்புறம் நீங்களும் எழுந்துச்சி போயிடுறீங்க. ஐம் ஸோ சாரி. என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது ஜங்குக். எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் ஜங்குக். அவங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான். மற்றபடி ஒருத்தவங்க தேவையில்லைன்னா கருப்பிள்ளைய தூக்கி எழுகிற மாதிரி இறஞ்சிட வேண்டியது தான். நான் திருப்பியும் காயப்பட விரும்பலை ஜங்குக், ப்ளீஸ். இப்படியே நைட் ஆகுது. ஜங்குக் தான் ஒயன் இவனுக்கு என்ன வேணுமா? அதுக்கப்புறம் நீங்கள் கதவை திறக்கிறீங்க. ஜங்குக் என்ன குடிச்சிருக்கியா? ஆமாம் குடிச்சிருக்கேன். என்ன உனக்கு பிடிக்கலான்னு ஜின்னுங்கிட்ட சொன்னேன். ஏன்? நான் என்ன பண்ணேன்? உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சேன். நான் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை ஏதாவது பண்ணேனா? கன்சர்னோடு தானே உன்னை தொடுறேன். உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னா என்ன தப்பு பண்ண? உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன். ஒரு வாரம் நீ என் வீட்டில் இருந்த. ஆனால் நான் எதுவும் பண்ணலையே. உன்னை லவ் மட்டும்தானே பண்ணுறேன். ஏண்டி எல்லா பொண்ணுங்களும் இப்படி இருக்கீங்க? என்ன பண்ணணும்? என்ன பண்ணால் உனக்கு பிடிக்குது? நான் அதை பண்ணுறேன். நான் லவ் பண்ணேன் சரியா? இந்த டேடி ஜங்குக்கை லவ் பண்ணுடி. உன்னை இங்கே வச்சுருக்கேன். நீ எப்படிப்பட்ட பொண்ணாக வேணா இருந்துக்கோ, ஆனால் நான் உண்மையாக தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் பேசிக்கிட்டே நான் வந்துக்கிட்டே வரான். நீங்கள் பெட்டுக்கிட்ட போயிட்டீங்க. இப்போது அடுத்த 3 விட்றான். நீங்கள் அப்படியே பெட்டு மேலே அப்படியே விழுந்துட்டீங்க. ஜேகேவும் அவனுக்கு பேலன்ஸ் இல்லாமல் அவங்க மேலே விழுறான். ஜக்கு எழுந்துரு. ஜக்கு பேபி கேர்ள், இங்கே பாரு. பேபி கேர்ள் இங்கே பாரு. இதோ பாரு அப்படி சொல்லிட்டு அவன் இது லைக் செஸ்ட்டை காட்டுறான். பார்த்தா உங்கள் நேம் எழுதி வச்சுருக்கான். இங்கே பாரு உன்னை எங்கே வச்சுருக்கேன்ட்டு. இங்கே பார்த்தியா? வயன் நல்லா இருக்கா? ஜங்குக் என்ன பண்ணியிருக்க நீ? இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை ஜங்குக். நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? ஜங்குக், நான் எப்படி இருந்தாலும் உன் கூட இருக்க போகிறது கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருக்க? ஐ ஹேட் யூ ஜங்குக். இப்படிலாம் பண்ணி கோவத்தை தான் அதிகமாக்குற. ஏன் வயன்? ஏன் இப்படி பண்ணுற? என்ன பண்ணால் உனக்கு பிடிக்கும் சொல்லு. பாரு நான் எங்கே வச்சிருக்கிறது தெரியுமா? ஏன்டி என்னை பிடிக்க மாட்டேங்குது? என்ன ஜங்குக்? ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறான். நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஓ லிப்ஸு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? அதை முறையாக தொட்டப்போ நான் அடிக்ட் ஆகிட்டேன். அது என்ன கண்ணுக்குள்ளே இருக்குது தெரியுமா? செம்ம கிக்காக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அப்படியே தம் ஃபிங்கரால் உங்கள் லிப்ஸை அப்படியே தடவுறான். ஜங்குக், என்ன பண்ணுற? ஐ வாண்ட் உன்னோட செரி லிப்ஸ், ஐ வாண்ட் இட். அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக கிட்ட வந்து உங்கள் லோவர் லிப்பை மட்டும் அப்படியே சக் பண்ணுறான். சூப்பராக இருக்கு வான். ஐ லவ் இட் வான். ஐ லவ் யூ. ப்ளீஸ் என்னை ஹர்ட் பண்ணாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். என்னை மட்டும் ஹர்ட் பண்ணிடாது ப்ளீஸ், திரும்ப என்னால் காயப்பட முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே தொம்முன்னு விழுந்துடுறான். என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நோத்தி விடுறீங்க. ஏன் ஜங்குக் இப்படி பண்ணிகிட்ருக்க? உன்னை நான் ஹர்ட் பண்ணி எப்படியாவது உன்னை இங்கேருந்து நான் எப்படியோ கிளம்பணும்னு எத்தனை தடவை ட்ரை பண்ணுறது, ஆனால் நீ என்னை ஏன் விட மாட்டேங்கிற? உன்னை நான் இதுக்கப்புறம் கோவப்படுத்தி பார்க்க போகிறேன். நீயே தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாரு நடக்குதா இல்லையான்னு. சாரி, ஐம் சாரி ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படியே பார்க்குறீங்க பவுட் பண்ணிக்கிட்டே. அவன் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான், அப்படியே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன் பின்னாடி சுற்றி? நான் நல்ல பொண்ணு இல்லைடா. உனக்கு வேற ஏதாவது நல்ல பொண்ணு கிடைப்பா? எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் இல்லை. ஐம் ஜஸ்ட் லாஸ்ட். தட்ஸ். உனக்கே என்ன பிடிச்சது சொல்லு? எவ்வளோ நல்ல பொண்ணுங்க இருக்காங்க. போயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுற. ஏன் ஜங்கு? ஏன் நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. உன்னை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்கிடுறீங்க. இப்படியே ஈவினிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஈவினிங். வயன், என்ன ஜாங்கோ? வயன், பீச்சுக்கு போகலாமா? ஏன் திடீர்னு பீச்சுக்கு? கூப்பிட்டேன்னா வாயேன், சும்மா 1008 கேள்வி கேட்டுட்டு. சொன்னாலும் விட போட்டு கிடையாது, வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேண்டாம் வெறுப்பாக போயிட்டுருக்கீங்க. வயன் வயன் வயன், என் கூட வயன் இருக்கா மை பேபி கேர்ள் அப்படி சொல்லிட்டு சும்மா பாட்டே வரான். ஜங்கு, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் அமைதியாக இரு. உன்னை யாராவது பாட சொன்னாங்களா? ஏன் என் பாட்டு பிடிக்கலையா என்ன? யூனோ ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் ஃபேன் வேர்ல்டு வைட், யூனோ. இருந்துட்டாலும் என்னடி, என்ன நினைக்கிற? ஒன்லி உனக்காக மட்டும் பாடுறேன், அதனால் கேட்டுடுவான். அதுக்கப்புறம் அவன் படுக்க ஏதோ பேசிகிட்டு வரான். நீங்கள் அப்படியே கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பீச்சில் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. வயன், என்ன ஜங்கு? உன்னை ஏன் எனக்கு பிடிச்சதுன்னு தெரில, பட் நீ என் லைஃப்பில் நான் இருந்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. இருப்பியா? ஜங்குக், நான் தான் சொல்லிட்டேன்ல திரும்ப இந்த பேச்சு எடுக்காதன்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் யூ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் இண்டிபெண்ட்லி. ஏன் வயன், இண்டிபெண்ட்டாக இரு. யார் இல்லைன்னா நீ இரு, நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, ஆனால் நீ என் கூட இருந்துக்கோ வயன். என்னை மட்டும் பார்த்துக்கிட்டு ப்ளீஸ். நீ என் கூட இருந்தா எனக்கு என்னமோ எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே போகி நானாக இருக்கேன். யூனோ, நான் ட்ரக்ஸ் எடுத்தே கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீ தான் அதுக்கு மருந்தாக இருக்க வயன், என் காயத்துக்கு. ஜங்குக், நான் தான் சொல்லிகிட்ருக்கேன்ல, நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் அப்சஷன் மாதிரி. நான் போயிட்டா இன்னொரு பொண்ணு, அவ்வளோதான். வயன், நான் தான் சொல்லிகிட்ருக்கேன்ல வயன், நீ பாட்டுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்ருக்க. இன்னொரு பொண்ணா? என் லைஃப்பில் இன்னொரு பொண்ணு எப்போவுமே வரமாட்டா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேருக்கும் அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது. அந்த ஆர்கியூமெண்ட்டை செம்மையாக ஜெயிக்க கோவப்படுறாரு. ஆனால் அந்த எண்டு
உங்களுக்கு தான் மோசமாக போய் முடியுது. வஹன், ஸ்டாப் இட் வஹன். நீங்கள் கிட்டத்தட்ட பேசிட்டு கார்கிட்ட வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவன் காரு ஓப்பன் பண்ணிட்டு உங்களை உள்ளே போட்டுறான். ஜக்கு, என்ன பண்ணுற நீ? ஜக்கு, என்ன பண்ணுறன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் மேலே கிளைம் ஆகிடுறாரு. ஜக்குக்கு என்ன பண்ணுற? அமைதியாரு. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஐ லவ் யூ, அதை யாராலையும் மாற்ற முடியாது பேபி கேர்ள் அப்படி சொல்லிட்டு உங்களை ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். ஜாங்கு, ஸ்டாப் இட் ஜாங்கு. நான் சொல்கிறத மட்டும் செய் பேபி கேர்ள். செம்ம கோவத்தில் இருக்க. டோன்ட் ஸ்டாப் மீ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான். அவனோட ட்ரெஸ்ஸை ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கங்கே கிஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு தடுக்க பார்த்தீங்க, அதுக்கப்புறம் இவன்லாம் தடுக்கவே முடியாதுன்னு தோணிச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் அங்கங்கே கிஸ் பண்ணுறான், அவங்கள ஹக் பண்ணுறான். அதுக்கப்புறம் மேக் அவுட் செஷன் ரொம்ப ஹாட்டாக நடக்குது. அவன் அன்றைக்கி லவ்வோடு பண்ணியிருப்பான், இன்றைக்கி கோவத்தில் அவ்வளோ இதாக பண்ணுறான். உங்களால் ரொம்ப முடியாமல் டயர்டே ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் அது தயவு செஞ்சு எனக்கு கோவப்படுத்துகிற மாதிரி பேசாதவன். அந்த கோவம் உன் மேலே தான் திரும்பும். அதுவும் இப்படி தான். ஐ ஹேட் யூ ஜங்குக், ஐ ஹேட் யூ, பட் ஐ லவ் யூ பேபி கேர்ள், ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் உங்களை அவனே ட்ரெஸ் போட்டு விட்றான். நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனும் ட்ரெஸ் போட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே மேன்ஷனுக்கு தான். இந்த பக்கம் நம்ம ஜின் பார்ப்போம். ஜின்னும் ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பொண்ணு சுத்தமாக ஜின்னுக்கு செட்டே ஆகலை. கிட்டத்தட்ட வந்து வேணாம் வராத, இவரை பற்றி நல்லாவே தெரியும் பேக்ரவுண்ட்லாம். அதனால தான் அந்த பொண்ணு டிஸ்டன்ஸ் விட்டே இருப்பா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு லைக் ஜேகேவும் ஜின்னும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸில் இந்த பொண்ணு வந்து ஜேகேவுக்கு தெரிஞ்ச பொண்ணு, லைக் செக்ரட்டரிக்கும் கீழே அந்த மாதிரி. ஜின்னு எப்போவுமே ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த பொண்ணை எப்போவுமே பார்த்துட்டே இருப்பார். அந்த பொண்ணுக்கும் தெரியும் இவர் கொஞ்சம் ஹையரான ஆள், அதே மாதிரி மாஃபியா அந்த மாதிரிலாம். ஸோ எப்போவுமே அந்த பொண்ணு லவ் பண்ணல சொன்னாலும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டே இருப்பார். ஸோ இப்படியே தான். மோனி நில்லு, ஏன் இப்படி பண்ணுற? ஐ லவ் யூ மோனி. ஜின், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களோட தம்பி தானே இந்த பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு, நீங்கள் அவர் கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான ரெஸ்பெக்ட் நான் உங்களுக்கு தரேன், தட்ஸ் இட். ஆனால் பர்சனல் லைஃப்பில் தயவு செஞ்சு இன்வால்வ் ஆகாதீங்க ப்ளீஸ். மோனி தயவு செஞ்சு நில்லு. இந்த பிஸ்னஸ்லாம் தாண்டி லைக் பர்சனாக உன்னை நான் லவ் பண்ணுறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்? உண்மையான நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வேறு, நான் வேறு. 2 பேருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நான் சாதாரண எம்ப்ளாயி, நீங்கள் பாஸோட ஹியூம். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாமே. எத்தனை தடவை சொல்கிறது? ப்ளீஸ் மோனி, இந்த மாதிரிலாம் பேசாத. உனக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன், என்னை விட்டு போகாத ப்ளீஸ். ஒரு பக்கம் ஜேகே, ஒரு பக்கம் ஜின்னு, 2 பேரும் இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த பொண்ணு, தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்க ஜின், தயவு செஞ்சு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு, இவளை எப்போ தான் நான் ஒத்துக்க வைக்க போகிறேன்னு தெரில. எப்போ கல்யாணம் பண்ணி எப்போ புள்ள பெற்று அதுங்களை எப்போ நான் ஸ்கூல் சேர்க்கறது? ஆனால் உன்னை நான் விடவே மாட்டேன்டி, ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் இப்படியே ஒரு 2-3 நாள் ஆகுது. ஜேகேக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி. ஹியூங், நீங்கள் வரலையா? இல்லைடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இன்றைக்கி எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணி ஆகணும். என்ன ஹியூங் சொன்னீங்க? இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன், நீ கேரி ஆன் பண்ணு, வேணா கூட்டிகிட்டு போ. இதுவும் நல்ல ஐடியா தான். வயன் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்றான். இப்போண்ணா என்ன ஜங்கு? ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது, ஸோ நீ என் கூட வர.
நான் வரலையே. ஆக்சுவலாக நீ வந்து தான் ஆகுற, ஏன்னா ஹியூங் வரல. ஸோ எனக்கு கம்பெனி கொடுக்க நீ தான் வந்தாகணும். நான் வரலன்ட்டேன்ல, அப்புறம் என்ன ஜங்குக், நீ போயிட்டு வா. ஓஹன், நீ வந்து தான் ஆகிற, ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வந்துட்டேன், போட்டுட்டு வா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜங்குக் நில்லு, இப்படி வச்சுட்டு கில். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, செம்ம கார்ஜியஸாக இருக்குது, பிளாக் கலர், நல்லா அந்த ட்ரெஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல், செம்மையாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. அதில் பார்த்தா நீங்கள் செம்ம ப்ரிட்டியாக இருப்பீங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கான், ஆனால் போய் தான் ஆகணுமா அப்படியே யோசிக்கிறீங்க. இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கூடாது. ஒயன் காமான். அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடுறீங்க, ஒரு ஈவில் பிளானோட தான் நீங்கள் கிளம்புறீங்க. இப்போது நீங்கள் பார்ட்டிக்கும் போயாச்சு, உங்கள் 2 பேரும் தான் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கும் பிளாக்ல இருக்காரு, நீங்களும் பிளாக் ட்ரெஸ்ஸு, 2 பேரும் அவ்வளோ ஒரு மேட்சிங், அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. என்னடா கப்புள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாயம் பார்த்துட்டு ஆன்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே வராரு. செம்மையாக போகிறீங்க 2 பேரும். அங்கே வந்தோடனே அவ்வளோ ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இருக்குது எல்லாமே. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறீங்க சுற்றி, என்னடா இது அப்படின்ட்டு. வந்த வேலையை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு வரீங்க, அவங்க அவ்வளோ கோல்டு ஜுவல்லரி போட்டிருக்காங்க, கோல்டுன்ற பாரு டைமண்ட், அவ்வளோ டைமண்டு கோல்டுலேயும் போட்டிருக்காங்க, சிம்பிளாக ஒர்க் வச்ச மாதிரி செயின், மோதிரம். நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே போகிறீங்க, எந்த எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஆக்சுவலாக நடந்து போகும்போதே ஒருத்தவங்கிட்டேருந்து மோதிரத்தை சுட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்தோன்னே லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து லைக் அந்த ட்ரெஸ்ஸில் பேக்கெட் மாதிரி இருக்குது எடுத்து போட்டுக்கிறீங்க. ஜங்குக் லைட்டாக பார்த்துறாரு. ஒயன், என்ன பண்ணுற நீ? ஒன்றும் பண்ணலை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். வேடிக்கை பார்த்தவங்க கையிலேருந்து மோதிரத்தை பிடுங்கன்னு சொல்லவா? ஜங்குக் வேணாம் பேபி கேர்ள், அப்போது நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறதுக்கு மட்டும் நீ தலையாட்டணும், புரியுதா? என்னமோ பண்ணு அப்படி சொல்லிட்டீங்க, அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட இந்த மைக்கை வாங்கிடுறாரு ஜேகே. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்றாரு. எல்லாருமே அவங்கள ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. நீங்களே பேண்ட் பார்க்குறீங்க, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதனால தான் நான் இப்போ இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த குட் டேயில் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். எல்லோரும் என்னன்ற மாதிரி அப்படியே பேசுகிறாங்க, ஜங்குக்கிட்டேயும் கேட்குறாங்க. ஓகே 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 நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியுது, இப்போ நான் சொல்கிறேன். ஸோ என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப், மை ஒய்ஃபையை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ மை ஃப்யூச்சர் ஒய்ஃப் அண்ட் மை கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஷி இஸ் அண்ட் ஹர் நேம் இஸ் வயன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க, அப்புறம் எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க ஏ அப்படின்ட்டு. என்னடா பண்ணுற ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. வயன், கமான் த ஸ்டேஜ். என்னடா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே கேட்குறீங்க. மோதிரத்தை சொல்லவா அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். வேணாம் சொல்லாத, அப்போ வா வந்து தொலைகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் மேலே ஏறுறீங்க, ஸ்டேஜ் மேலே. எல்லோரும் பார்த்துக்கோங்க, எங்களோட ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா. எல்லாருமே செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சேரப் பண்ணுறாங்க, கிளாப் தட்டுறாங்க, கத்துறாங்க, அந்த மாதிரி நடக்குது. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன வயன், ஜோடி பொறுத்த எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, நாளைக்கே கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிவிடவா? ஜங்குக், பொது இடமா இருக்குது, இல்லைனா என்ன பண்ணுவேன் பேபி கேர்ள், கிஸ் பண்ணுவியா? இந்த மாதிரி ரூமில் பார்த்துக்கலாம் சிவனா. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் ஈவில் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படி நைஸாக போயிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறீங்க. இப்போ பாருடா, என்னையா நீ ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, இப்போ பாரு உன் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் லைட்டாக லைக் தள்ளாடுற மாதிரி ஆயிடுறீங்க. இதுதான் கரெக்ட் ஸ்டேட். ஜங்கு டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. ஜங்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான்.
டாடி எங்கே இருக்கீங்க? இதோ டாடி. ஜங்குக் திரும்புறான். என்னடா இவன் இங்கே வந்து டாடின்னு கூப்பிட்டுருக்கா சொல்லிட்டு இவன் அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கான். டாடி நீங்கள் அப்புறம் ஷோல்டரில் கை போடுறீங்க. டாடி ஐ லவ் யூ டாடி, எனக்கு கிஸ் கொடுப்பீங்களா? நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் சொன்னோன்னே செம்ம ஷாக்கு, பேனு பார்த்துட்டு இருக்கோம், இங்கே வந்து மானத்தை வாங்குறா அப்படின்ற மாதிரி. நான் வேணா கிஸ் கொடுக்கவா டாடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லிப்ஸ் கிட்ட போகிறீங்க. ஜங்குக் உங்கள் வாய மூடுறான். டாடி மியானே மியானே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை இழுத்துட்டு போயிடுறான். எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு கப்பலா அப்படின்ட்டு. அவங்க கிட்டத்தட்ட லைக் ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளேயே இட்டுட்டு போயிட்டான். என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லாம் ரூமில் பண்ண சொன்னால் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்க? டாடி இங்கே பாருங்க, அவங்க வாயன் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கா. ஒரு கேஸ் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணை பார்க்குறீங்க. செம்மையாக இருக்கான் அந்த பிளாக் சுக்கில். அப்படியே அந்த அவன் ஹேண்ட்ஸம்லேயே முழுங்கிட்டீங்க நீங்கள். அப்படியே அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கீங்க, அவன் உங்கள் லிப்ஸை பார்க்குறான். கிடாமி இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் பால்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பை அம்மி சரங்கே.